என்ன பண்ணணும்? கேஸ் தானே போட முடியும். போடாத கேஸ் எல்லா கேஸும் போட்டாச்சு. என்ன போட முடியும்? பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் என்னிடமே சொல்லியிருக்கார், பல பேரிடம் சொல்லியிருக்கிறார். அதனால் எப்படி பாஜகவுடன் கூட்டணி பேச்சுக்கே இடமில்லை என்பதை இங்கே இருக்கிற உருவாக்காளர்கள் பார்த்து நீங்கள் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். அதில் நண்பர்கள் தமிழ் போன்றவர்களெல்லாம் சொல்ல வேண்டும். பயார் போன்றவர்கள், நீங்கள் பாஷா போன்றவர்கள், இம்தியாஸ் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் நேரடியாக போய் நீங்கள்லாம் போய் நேரடியாக சொல்ல வேண்டும். ஒரு வீதி இருக்கிறது, நாம் மறைக்கவில்லை, வீதி இருக்கிறது. ஏனென்றால் அப்படி இருந்தது. ஆனால் தைரியமாக இருக்கிறது. இந்த கட்சி ஒன்றுதான் எல்லாருக்கும் சேர கட்சி. மதசார்பற்ற இயக்கம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். எதுவுமே பொய்யே சொல்லாது. இங்கே கடவுளுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த கடவுளுக்கு ஆக எல்லோரும் ஓரினம், எல்லோருக்கும் ஓர் நீதி என்கிற கோட்பாட்டில் நடக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. இது ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பாகத்தை எல்லாம் செய்திருக்கிறோம், தயார் செய்து தலைமையகத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்தீர்கள். அவர்களுக்காக ஒரு 3 வட்டங்களாக ஒரு பாக பொறுப்பாளர்களோ பாகத்தில் இருக்கிறவர்களுக்கான கூட்டத்தை நான் கூட்டி அவர்களை அதில் அப்படி வர முடியாதவர்களாக கணித்து புதிதாக அவர்கள் போட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு செயல்முறை இருக்கிறது. அதை செய்து அதற்கு தயவு செய்து ஒத்துழைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நம்ம இருக்கிற நிர்வாகிகள் அந்தந்த தெருக்களை எல்லாம் வசிக்கிறோம். உங்கள் தெருக்களில் நீங்கள் ஒவ்வொரு இருக்கிறீர்கள் தான் நீங்கள் குடியிருக்கிறவர்களே அந்த இடத்துல தான். ஆக வீடுதோறும் உங்களுக்கு தெரியும் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள். இதை நீங்கள் கணக்கெடுத்து இன்றைக்குள்ளே இருந்து இதை நான் தைரியமாக சொல்லலாம். இரட்டை கூட்டணிக்கு போயிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளலாம். அதுவரை என்று நீங்கள் இப்போதிருந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்து கொடுக்கலாம். நான் கூட இங்கே வருகிற போது பார்த்தேன், நிறைய பேர் நான் அனுபவம் என்னை பார்த்தவுடன் சில பேர் கையை ஆக நமக்கு வந்திருக்கிறது. இன்னும் வெளியே பச்சையாக வெளியே வரவில்லை. ஆக அதை வர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் விரும்புகிறார். இருக்க வேண்டும் என்றால் சக்தி மிக்க இயக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அது இந்திய கூட்டணியிலே எல்லாம் விரும்புகிறார். இவர் திருவாரூரிடம் என்றால் பச்சையாக சொல்வார், அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழ்நாட்டில் சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியம். அப்போதான் எல்லாம் பயக்குவோம். ஆளுநர் அவர் சொல்லுவார், அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக நாம் என்னைக்குமே தலைவணங்காத கட்சி திமுகவுக்கு இருந்தால் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. நாம ஒன்றிதான் தலைமை கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சி. எதிர்ப்பு அதே போல புரட்சி தலைவர் அதை விட அதிகமாக எதிர்த்து பார்த்த புரட்சி தலைவர். ஆக அவர்கள் வழிவந்தது, அவர்கள் உள்ள உணர்வு, அவர்கள் ஆளும் கூர்ந்து வர வேண்டும். அவர்களுடைய ஆன்மா நிறைந்த எண்ணங்கள் வர வேண்டும் என்றால் நாமெல்லாம் அந்த இயக்கத்தை திரும்பவும் மக்களுக்கு சேவை செய்கிற அளவில் ஆட்சிக்கு வரவழைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டவர்கள் அன்போடு கேட்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் இப்போ கிட்டே வந்துச்சு. அந்த தேர்தலில் இந்த சென்னையில் ஆரம்பித்தோம் நம்மளுடைய கூட்டணி எஸ்டிபி வச்சிருந்தாங்க. திடீர்னு இந்த மாதம் கிடைச்சதா சில விஷயங்கள்லாம் தெரியும், யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக நாம் நம்ம வரைக்கும் இந்த தொகுதியில் இப்போ சட்டுன்னு கொட்டி உடனே இவ்வளோ 300 பேர் வந்தீங்கன்னா இந்த இவர்கள் திரட்டுறதுக்கு காங்கிரஸ் காரர்கள் 5 நாள் ஆகும். அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு போனோம்.
நாம ஒண்ணுமே சொல்லாம வெறும் போன் மட்டும் பேசி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆக ஒரு பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. வெளியிலலாம் கல்யாணத்துலாம் போனாங்க, அங்க இருக்கிற கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கட்சி அடிப்படையில் இந்தியாவிலே பலமான கட்சி, உலகத்திலேயே 6வது பெரிய கட்சி அப்படிப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு நாமும் வழிகட்டாக, நாமும் ஒரு ஆயுதமாக, நாமும் ஒரு அங்கமாக, நாமும் ஒரு காரணமாக எல்லோரும் இருக்கிறதா அமைய வேண்டும் என்ற கூறி அன்புக்குரியவர்களை வாசத்துடன் கேட்கின்றேன், அன்புடன் கேட்கின்றேன், நேசத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம் இயக்கம் சர்வாதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண இயக்கம். ஆக இந்த தொகுதி நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தடவை பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அதிகம் வாக்களித்து போராட்டம் அப்படி நடக்குது, இதெல்லாம் அப்படி இப்படி நடக்குதுன்னா இந்த பக்கம்லாம் எதிர்ப்பு நிறைய. ஆக எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றுவோம், ஆட்சி பண்ண அவ்வளோ எதிர்ப்பு. ஆக நாமெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் சூழ்நிலை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார்.